கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடையட்டும். கர்த்தர் தாமே இந்த மனமகிழ்ச்சியின் நாளை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படி நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை வழி நடத்தி இந்த மே மாதத்தினுடைய 3வது கர்த்தருடைய நாளில் அவரை தொழுது கொள்ள, அவரை ஆராதிக்க அவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நன்றி ராஜா. நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிப்போம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக, இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அதிகாலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்க நீர் தந்திருக்கிறது நல்ல தருணத்துக்காக உமக்கு நன்றி. எங்களோடு தகப்பனே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது பிள்ளைகள் எங்கே இருந்துமை ஆராதித்து கொண்டிருந்தாலும் அந்த இடம் முழுவதும் தெய்வீக பிரசன்னத்தினாலே கர்த்தனை நிரப்புவீராக ராஜா. இந்த ஆராதனை முழுவதையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் பொறுப்பெடுப்பீராக. இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் உடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தனை உடை தெரியும்படி நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதிகர மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமை அடையட்டும். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே அவரை நோக்கி பார்க்க அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நன்றி பாடல்கள் மூலமாக அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் நாம் வாழ்த்திடுவோம். ஆமென். அவர் எங்கள் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவர் எங்கள் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர். 2-3 பேரந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேரந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவர்
அவர் எங்கள் சங்கீதமானவர். அல்லேலூயா. இது யோசுவாவின் காலம் என்று சொல்லி நாம் பாட போகிறோம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். அன்றைக்கு எதிராய் நின்ற அந்த எரிகோ தகர்ந்து விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நிறைய எரிகோக்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறது என்று சொல்லி இல்லை. இந்த பாடலை பாடும் பொழுதே நாம் தேவன், நாம் ஆராதிக்கிறவர், அவர் எல்லா தடைகளையும் அவர் மாற்றுவார். இது எழுப்புதலின் காலம், இது நம்முடைய நேரம், இது யோசுவாவின் காலமாக இருக்கிறது, இது நம்முடைய காலமாக இருக்கிறது. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை நாம் ஆர்ப்பரித்து நாம் ஜெயம் எடுப்போம். ஆமென். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, யோசுவாவின் காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். துதிக்கும் நமக்கும் தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கும் தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பலகொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலகொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம்
இனியும் வரை ஆர்ப்பரிப்போம். காலம் மூடி எரிகோவை பிடிப்போம். ஆழமான துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் மூடி எரிகோவை பிடிப்போம். ஆழமான துணியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. அல்லேலூயா. நிச்சயமாகவே நமக்கு எதிராக என்ன சத்துரு தடைகளை கொண்டு வந்தாலும் அவரை நாம் பாடி துதிக்கும் பொழுது அந்த தடைகள் எல்லாம் நிச்சயமாக விலகும். அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் எனக்கு வெற்றியே என்று சொல்லி நம்ம பாடப்போகிறோம். தோல்வி எனக்கு இல்லை, நான் தோற்று போவது இல்லை. நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா. ஆமென். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் வல்லங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் வல்லங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைத்துவிடும். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைத்துவிடும். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணம் கூறெங்கே, பாதாளம் ஜெயமெங்கே. மரணம் கூறெங்கே, பாதாளம் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா. நீர் என்னோடு
என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா. நிச்சயமாகவே அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நம் எல்லாவற்றையும் அவர் நமக்கு ஜெயமாக அவர் மாற்றி தருவார். அவர் காரியங்களை அவர் வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இணைந்து அவரை ஆராதிக்க போகிறோம். எவ்வளவோ நம்மை சுற்றிலும் எத்தனையோ நம்ம பயங்கரமான காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இந்த மே மாதத்திலே இந்த 3வது பரிசுத்த ஓய்வு நாளிலே அவரை ஆராதிக்க உங்களுக்கும் எனக்கும் அவர் கிருபை கொடுத்திருக்கிறாரே. நம்ம அவரை ஆராதிக்க போகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம்ம அவரை ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனை வேளையில அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம் இருக்கிற இடங்களை நிரப்பும்படியாக நல்ல ஒரு உற்சாகத்தோடு தகப்பன இந்த ஆராதனை அநேகருக்கு விடுதலையை கொண்டு வரட்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆவியில நிரம்பி அபிஷேகத்துல நிரம்பி நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அருள் ஏராளமாய் பொழியும், உறுதி வாக்கிதுவே ஆறுதல் தேறுதல் செய்யும், இது சபையை உயிர்ப்பிக்கும். நன்றி ராஜா. ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. அருள் ஏராளமாக பெய்யும் என்று சொல்லி நாம் பாட போகிறோம். கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நன்றி. நம்ம எல்லாரும் உற்சாகமாக தேவ சமூகத்திலே அல்லேலூயா. நன்றி ராஜா. அருள் ஏராளமாய் பெய்யும், உறுதி வாக்கிதுவே ஆறுதல் தேறுதல் செய்யும், சபையை உயிர்ப்பிக்குமே. சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும், மேகமந்தார காடான நீலத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமா. அருள் ஏராளம், அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும், இயேசு வந்தருளுமே. இங்குள்ள கூட்டத்திலேயும் கிரியை செய்தருளுமே. அருள் ஏராளம், அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய்
அற்பமாய் சொல்பமாய் தீரலாய் பீடத்தில் என்னை மரணே அடைக்கிறேனே இந்த வேலை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே வலுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி சீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே சேர்த்தீரே வலுவாது என்னை காய் நீருத்தி கல்வாரியும் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியும் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே சரீரம் அன்பரே உமக்கென்றும் நீதே ஆலயமாக்கிய இப்போ ஆசீர்வாதித்தருளும் ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கிய இப்போ ஆசீர்வாதித்தருளும் கல்வாரியும் அன்பினையே கண்டு விரைந்தோடி
இயேசுவே இருதயத்தை கழுவுங்க ராஜா, கழுவும் இருதயத்தாலே கரை நீங்க இருதயத்தை, உன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் வாழ்வையும் வேறுதே, மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நிலத்தில் கண்டதா, உன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் வாழ்வையும் வேறுதே, மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நிலத்தில் கண்டதா, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தத்தாலே தகப்பனே பரிசுத்தப்படுத்துகிறார், கல்வாரி ரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்துகிற ராஜா, கழுவும் திருரத்தத்தாலே சொல்லுங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, கழுவும் திருரத்தத்தாலே பரிசுத்தப்படுத்துங்க ராஜா, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தத்தாலே நன்றி, கழுவுங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்க ராஜா, தாலே கரை நீங்க பலிபீடத்தில் என்னை மரணே படைக்கிறேனே இந்த வேலை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே, தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும்
கஷ்டங்கள் வந்தால் கனிவோடு உன்னை காத்திடவே கண்ணீரெல்லாம் துடைப்பார் கண்ணாடி போல் காப்பார் கண்ணீரெல்லாம் துடைப்பார் கண்ணாடி போல் காப்பார் கார்மேகம் போன்று கஷ்டங்கள் வந்தால் கனிவோடு உன்னை காத்திடவே கார்மேகம் போன்று காத்திடவே இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார் அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு சொல்லுங்க எனக்கு என்னை காக்கிற என் மீட்பர் உயிரோடு இருக்கிற நம்புறேன் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் எங்கள் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா எல்லாரும் இணைக்கவே Thank you, Jesus. நாயகா எங்கள் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா உங்கள் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா கூப்பிடுங்க அந்த இயேசுவை இயேசு நாயகா எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு விடுதலை உண்டு ஆமென் உங்கள் வீடாய் கொள்ளும் Hallelujah. எல்லாரும் இடைத்தவரை உயர்த்துவோம் அவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த இடத்துக்கு நான் கடந்து போவேன் என்று நமக்கு வாக்கு அவர் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிற அந்த நேரத்தில் நம்ம செபிக்க போவோம். அவர் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். அந்த ஒளி உள்ளவர் நம் மீட்பர் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர்.
மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நல்ல பரிகாரி, நம்முடைய ஆண்டவர் பரம வைத்தியராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் இணைந்து இப்பொழுதும் இந்த கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக நம்ம செபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் இணையலாமா இந்த ஆராதனை நேரத்தில், இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே? தகப்பனே, என் தேசம் தகப்பனை இப்படியாக இந்த கொள்ளை நோயில தகப்பனே அது அவதிப்பட்டு கொண்டிருக்கிறதை கர்த்தர் மனம் இறங்குகிறாங்க. என் தேசத்தின் ஜனங்கள் 139 கோடி ஜனங்கள் இருக்கிற இந்திய தேசத்துக்கு மனம் இறங்கும். இப்போதே இந்த கொள்ளை நோயை கர்த்தர் மாற்றுவீராக. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தயவாக மனம் இறங்குவீராக. தகப்பனை இப்பொழுதே இந்த கொள்ளை நோயிலே சிக்கிக் கொண்டிருக்கிற, இந்த கொரோனா வைரஸ்ல சிக்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்கும் கர்த்தர் மனம் இறங்குவீராக. இப்பொழுதே அந்த கொரோனா நோயாளிகளுடைய காயப்பட்ட கரம் தொடட்டும், காயப்பட்ட கரம் தொடட்டும். இப்பொழுதே நீர் அவர்களை விடுதலை செய்வீராக. தகப்பன, இப்பொழுதே இந்த கொரோனா நோயாளிகளுடைய காயப்பட்ட கரத்தினாலே கர்த்தரை விடுதலை செய்வீராக. தகப்பனே, மருத்துவமனை கிடைக்காமல், தகப்பனே இந்த பெட்டு வசதி கிடைக்காமல், ஆக்சிஜன் கிடைக்காம, மருந்துகள் கிடைக்காம அலைந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மனம் இறங்குவீராக. இப்போது நீரே அவர்களுக்கு சுவாசமாய் இறங்குங்கப்பா, நீரே மருந்தாய் அவர்களுக்கு இறங்குவீராக. தகப்பனே, இந்த வியாதி வந்து விட்டது, நான் என்ன செய்வேன் என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர்தான் உதவி செய்யணும். தற்கொலை எண்ணங்களோடு இருக்கிற ஜனங்களை இந்த கரத்தினாலே கர்த்தர் இப்பொழுதே விடுதலை செய்வீராக. தகப்பனே, தற்கொலை எண்ணங்களோடு இருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலை செய்வீராக. தகப்பனே, ஸ்தோத்திரம். நாங்கள் சபையாக ஜெபிக்கும் பொழுது நீர் மனம் இறங்குவீர்கள். என் நாமும் தரிக்கப்பட்டவர்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது நான் தேசத்திற்கு சேமத்தை தருவேன் என்று சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் தயவாக மனம் இறங்கும். இப்பொழுதே ஒவ்வொரு கொரோனா நோயாளிகளையும் வியாதியஸ்தர்களையும் இந்த காயப்பட்ட கரம் நீட்டி நீர் தொட்டு நீர் விடுதலை தருகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த மே மாதத்தினுடைய இந்த 16ஆம் தேதியில், இந்த 3வது கர்த்தருடைய நாளில் இப்படியாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒருவேளை கர்த்தரை நம் சபையிலே கூடி ஆராதிப்பதற்கு தடைகள் காணப்பட்டாலும், கர்த்தரின் நாட்களிலே நமக்கு தயவாக மனம் இறங்கி இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம செபிப்போம். கர்த்தர் சீக்கிரமாக இந்த கொரோனா 2வது அலை என்று சொல்லப்படுகிற இந்த காலத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்து நமக்கு துணையாக இருந்து சீக்கிரமாக இதிலிருந்து விடுதலை பெற்று வரவும், அடுத்தடுத்த நாட்களிலே நம்மை விடுதலையோடு நடத்தவும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீங்க? நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கவனமாக கவனிப்போம். அல்லேலூயா. நன்றி. என்னோடு கூட உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க நம்ம கவனிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கவனிக்கலாம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். போதும். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் இந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை நான் கடந்து போவேன். அல்லேலூயா. அன்றைக்கு நம்முடைய முற்பிதாக்கள் எகிப்திலே அவர்கள் 430 வருடங்கள் அடிமைகளாக இருந்த பொழுது கர்த்தர் அவர்களை எல்லாம் விடுதலையாக்க தீர்மானித்தார். என்னுடைய ஜனம், நான் தெரிந்து கொண்ட இந்த ஜனம் 430 வருடங்களாக இந்த எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள்.
என்னுடைய ஜனத்தை நான் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் மனம் இறங்கி அந்த எகிப்தின் நடுவிலே பார்வோனின் இருதயத்தை அவர் கடினப்படுத்தி அங்கே 10 வாதைகள் செய்தார். அந்த கடைசி வாதையை அவர் அந்த தேசத்தின் நடுவிலே கொண்டு வரும் பொழுது அவருடைய பிள்ளைகள், அவரை ஆராதிக்கிற, அவர் தெரிந்து கொண்ட ஜனத்தினுடைய அந்த பிள்ளைகளுடைய வீட்டிலே ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினார். அந்த 10வது வாதையை அவர் கொண்டு வரும் பொழுது அங்கே தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டு நிலவுகளிலே அந்த பஸ்காவின் இரத்தமாகிய அந்த பலியின் அந்த இரத்தம் அங்கே அடையாளமாக இருக்க வேண்டும் என்பது அங்கே மோசே ஆரோன் மூலமாக கர்த்தர் அன்றைக்கு கட்டளையாக தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். அந்த அடையாளத்தை அவர் காணும் பொழுது அந்த 10வது வாதை அந்த தம்முடைய ஜனத்தின் மத்தியிலே அது கடந்து வராதபடிக்கு அந்த அடையாளத்தை அந்த சங்கார தூதன் பார்க்கும் பொழுது அவன் கடந்து போனான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 27வது வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 12:27. இது கர்த்தருடைய பஸ்கா. வாசிங்க. பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின பொழுது, நல்ல கவனிங்க, நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின பொழுது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். அன்றைக்கு கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்த கட்டளை, உங்களிடத்தில் நான் ஒரு அடையாளத்தை எதிர்பார்க்கிறேன். இந்த 10வது வாதையை உங்களுடைய ஸ்தலத்துக்குள், வீடுகளுக்குள் நான் கொண்டு வராதபடிக்கு ஒரு அடையாளம் இடப்படுவது அவசியம் என்று சொல்லி அங்கே ஒரு கட்டளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த அடையாளத்தை எப்படி உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஒரு வயதான ஆட்டுக்குட்டி அவசியமாக இருந்தது. அது பழுதற்றதாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டியதாக இருந்தது. ஒருவேளை அந்த வீட்டிலே அதை புசிக்க தக்க விதத்திலே ஜனங்கள் இல்லாத பொழுது அது மற்ற பக்கத்து வீட்டிலே உள்ளவர்களோடு அது பகிரப்பட வேண்டியதாக இருந்தது. இப்படியாக அது செய்யப்பட்டு, அது அடிக்கப்பட்டு, அந்த பஸ்காவின் அந்த இரத்தம் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளமாக வைக்கப்பட வேண்டியது தேவனுடைய நியமம், தேவனுடைய கட்டளை. இன்றைக்கும் நம்முடைய தேவன் நம்மை மிகுந்த பாதுகாப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நம்மை பாதுகாப்பாக நடத்தும்படி அவர் நம்மிடத்தில் இன்றைக்கும் சில அடையாளங்களை நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிற உங்களிடத்தில், என்னிடத்தில் ஒரு விசேஷித்த, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட காரியம், ஒரு அடையாளம் நம்மளிடத்தில் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அந்த பஸ்காவாகிய கிறிஸ்துவை நாம் அநேகருக்கு காட்டி கொடுக்கும்படி அந்த தேவன் இப்படிப்பட்ட பாதுகாப்புள்ளவர், அவர் பாதுகாக்கிறவர் என்பதை நம் மூலமாக அநேகர் தெரிந்து கொள்ளும்படி கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய ஒரு அடையாளத்தை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். அன்றைக்கு பஸ்காவினுடைய இரத்தம் அவர்களுக்கு அடையாளமாக அன்றைக்கு தேவ ஜனங்களுடைய வீட்டு நிலவுகளிலே அது அடையாளமாக தெளிக்கப்பட்டது. அந்த வாதையிலிருந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவித்தார். எகிப்து முழுவதும் அன்று இரவு ஒரு பெரிய கூக்குரல் உண்டாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அந்த பஸ்காவின் இரத்தமாகிய அந்த அடையாளம் எந்தெந்த வீட்டு நிலவுகளிலே தெளிக்கப்பட்டிருந்ததோ அவர்கள் எல்லாம் விசேஷித்த விதமாக பாதுகாக்கப்பட்டதை நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய ஒரு விசேஷித்த அடையாளத்தை நம்ம வாசிக்கலாம். என்ன அடையாளம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம்
யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 12:36 நாம் வாசிக்க கவனிப்போம். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். ஒளியினிடத்தில் விசுவாசமாக இருங்கள். இன்றைக்கு நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய அடையாளம், நாம் ஒளியின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒளியாக வந்தார். அவருடைய வசனம் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த வசனத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டியது நமக்கு ஒரு அடையாளம். இன்றைக்கு உலகம் நம்மை பார்க்கும் பொழுது நமக்குள்ளாக அந்த வெளிச்சம் தெரிய வேண்டும். அந்த ஒளி, கிறிஸ்துவினுடைய ஒளி, வெளிச்சம், அவர் பாதுகாக்கிற தேவன், அவர் ரட்சிக்கிற தேவன் என்கிற அடையாளம் நம் மூலமாக அநேகர் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒளியின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இங்கே கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. இன்றைக்கு அநேக விஷயங்களிலே நாம் இருளோடு ஒத்து போய் விடுகிறோம். நாம் உலகத்தோடு ஒத்து போய் விடுகிறோம். உலகத்தின் அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷ தரித்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். அந்த கிறிஸ்துவினுடைய அடையாளத்தை நாம் இழந்து போய் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகம் கலங்கி கொண்டிருக்கிற வேளையில் என்னை ரட்சிப்பதற்கு யார் இருக்கிறார்? இந்த மிகுந்த இந்த போராட்டமான சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி தப்பிக்கொள்வேன் என்று சொல்லி இன்னைக்கு அநேக ஜனங்கள் இருளில் மூழ்கி இருக்கிற அந்த நாட்களிலே நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த பாதுகாக்கிற தேவனை, அந்த ரட்சிக்கிற தேவனை நாம் அநேகருக்கு நம்மாலே காண்பித்து கொடுக்க முடியும். வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். 1 பேதுரு 2:9. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று உங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமுமாய் பரிசுத்த ஜாதியுமாய் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள். உங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். இருளில் இருந்த நம்மை அவர் ஆச்சரியமான ஒளியினிடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஒளியின் அடையாளம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அப்பொழுது இந்த உலகம் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் கிறிஸ்துவினுடைய வருகை அதி சீக்கிரமாக காணப்படும் என்று சொல்லத்தக்க விதத்தில் இந்த அடையாளங்கள்லாம் காணப்படுகிற நாட்களிலே அந்த ஒளியின் பிள்ளைகளாகிய அடையாளம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த உலகத்துக்கு நாம் வெளிச்சமாக, கிறிஸ்துவுக்கு, வசனத்திற்கு, சீக்கிரமாய் வரப்போகிற தேவனுக்கு நம்ம சாட்சியாக நம்மால் நிற்க முடியும். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அன்றைக்கு தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார். இந்த வாதையிலே இந்த உலகத்தோடு நீயும் அழிந்து போகாதபடிக்கு, அந்த எகிப்திலே நீ மாண்டு போகாதபடிக்கு, அன்றைக்கு அந்த வாதையிலிருந்து நீ தப்பிக்கொள்ளும்படி உனக்கு ஒரு அடையாளம் அவசியம் என்று சொல்லி அங்கே கர்த்தர் கற்றுக் கொடுத்தபடியே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பஸ்காவின் ஆட்டை எடுத்து அடித்து அதனுடைய இரத்தத்தை அடையாளமாக அவர்கள் தெளித்து கொண்டார்கள். இன்னைக்கு நீங்களும் நாமும் தப்புவிக்கப்பட வேண்டும்.
நம் மூலமாக அநேக ஜனங்கள் தப்புவிக்கப்பட வேண்டும். நம்மை நாமே பலப்படுத்தி கிறிஸ்துவுக்கு ஒளியாக சாட்சியாக நாம் நிற்கும் பொழுது, இந்த உலகத்திற்கு உப்பாக அந்த ஒளி மலையின் மீது இருக்கிற வெளிச்சமாக நாம் காணப்படும் பொழுது, நாம் ஒளியின் பிள்ளைகளாக காணப்படும் பொழுது, நிச்சயமாகவே வரப்போகிற தேவனை நாம் அநேகருக்கு இன்றைக்கு நாம் காண்பித்து கொடுப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். இன்றைக்கு நம்மை நாமே கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம். அந்த ஒளியின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா, இல்லை இருளோடு நாம் ஐக்கியப்பட்டு இருக்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய ஜெப ஜீவியம், நம்முடைய வேத வாசிப்பு, இந்த காரியங்களிலே நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இல்லை நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்த்து தேவனை அறியாத ஜனங்களைப் போல, வசனத்தை அறியாதவர்களைப் போல நம்ம பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறோமா? இல்லை, இன்றைக்கு அநேகருக்கு கிறிஸ்துவை காண்பித்து அவர் பாதுகாக்கிற தேவன் என்பதை நாம் அறிவித்து, நம்முடைய சாட்சி, நம் ஒளியின் பிள்ளைகள் அவர்கள் பார்க்கும் போதே அதை புரிந்து கொள்ளணும். இவர்களுக்குள் இருக்கிற தேவன் பாதுகாக்கிறவர், வாதைக்கு அவர் விலக்கி மீட்டு ரட்சிக்கிறவர் என்பதை அநேகர் கண்டுகொள்ளத்தக்க விதத்திலே இன்றைக்கு அந்த அடையாளம் என்னிடத்திலே காணப்படுகிறதா என்பதிலே நாம் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாளிலே, இந்த 3வது கர்த்தருடைய நாளிலே நாம் எடுக்க போகிற ஒரு தீர்மானம், நான் ஒளியின் பிள்ளையாக நான் காணப்பட போகிறேன். நான் மலை மீது இருக்கிற அந்த பட்டணமாக நான் காணப்பட போகிறேன். அந்த தூசியை விட்டு உதறி தள்ளிவிட்டு எழும்பி நான் ஒரு பிரகாசிக்கிற ஒரு தீபமாக நான் காணப்பட போகிறேன். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று சொல்லி அழகாக வசனம் நம்மோடு கூட பேசுகிறது. இந்த நாளிலே நம்ம எப்படிப்பட்ட தீர்மானத்தோடு நம்ம இருக்கிறோம்? இல்லை உலகத்தோடு உலகமாக ஒருவேளை நம்முடைய அடையாளம் காணாமல் நம்ம இருக்கிறோமா? இல்லை, கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை நம்முடைய சரீரத்திலே நம்ம சுமந்தவர்களாக அந்த ஒளியின் பிள்ளைகள் என்கிற ஒரு பெரிய அடையாளத்தோடு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நாம் நின்று கொண்டிருக்கிறோமா? சகரியா 8:23 நம்ம வாசித்து நம்ம ஜெபித்து நம்ம முடிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்க நம்ம கவனிக்கலாம். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியார் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக்கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டோம். ஆகையால் உங்களோடு கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள் என்று அப்ப நம்ம ஒளியின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இந்த பாதுகாக்கிற தேவனை, இந்த ரட்சிக்கிற தேவனை, சீக்கிரமாய் வரப்போகிறவர்களுக்கு இந்த வெளிச்சத்தினிடத்தில் அநேகர் கடந்து ஓடி வருவார்கள். அன்றைக்கு இந்த அடையாளம் நிச்சயமாக தேவ ஜனத்தினுடைய வீட்டு நிலவுகளிலே காணப்பட வேண்டியது அவசியமாய் இருந்தது. இன்றைக்கு நீங்களும் தப்புவிக்கப்பட வேண்டும். உங்களை சுற்றிலும் இருக்கிற அநேக ஜனங்களும் தப்புவிக்கப்பட வேண்டும். கர்த்தர் அதற்காக உங்களை அடையாளமாக அந்தந்த இடங்களிலே அவர் வைத்திருக்கிறார். இந்த நாளிலே நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். இனி அந்த அச்சு அடையாளங்கள் என்னிடத்திலே காணப்படும். நான் ஒரு ஒளியின் பிள்ளையாக நான் அநேகருக்கு இந்த சமூகத்திலே ஒரு அடையாளமாக வெளிச்சமாக நான் காணப்பட போகிறேன் என்கிற நல்ல தீர்மானத்தை எடுப்போம். கர்த்தர் தாமே உங்களையும் அன்றைக்கு எப்படி யாத்ராகமம் 12:27 நம்ம வாசித்தது போல அவருடைய ஜனங்களுடைய வீட்டை எல்லாம் அவர் பாதுகாத்தார் என்று அழகாக வசனம் சொல்கிறது. இப்படிப்பட்ட வாதை பெருகி கொண்டிருக்கிற நாட்களிலே கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் அடையாளமாக இருக்கும் பொழுது உங்களை நிச்சயமாக அவர் பாதுகாத்து வழி நடத்துவது நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை வணங்கி தலைகளை தாழ்த்தி நம்ம செபிக்கலாமா? தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மே மாதம் தகப்பனே, இந்த 3வது கர்த்தருடைய நாளிலே இப்படியாக உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க நீர் தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தர் நீர் அரவணைத்துக் கொள்வீராக. இரத்தத்தின் மறைவுக்குள் பிள்ளைகளை நீர் வைத்துக் கொள்ளும்படி அடிமை நான் செபிக்கிறேன்.
வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக இவர்கள் காணப்படுகிற தயவுக்காக உமக்கு நன்றி. இருக்கிற இடங்களிலே உமக்கு அடையாளமாக நீர் பிள்ளைகளை வைத்திருக்கிறேன். அதை பிள்ளைகள் சரி செய்ய கர்த்தர் உதவி செய்யும். தகப்பனே நன்றி ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பை தருவீராக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இருக்கிறேன். பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளிலே ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவைகளையும் சந்திப்பீராக. வீட்டில் உள்ள சிறு பிள்ளைகளோடு விசேஷித்த விதமாய் உடைய கரம் இருக்கட்டும். இப்படிப்பட்ட நாட்களை பிள்ளைகள் பயன்படுத்தி அதிகமாக வேதம் வாசிக்க, ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய இரத்தத்தின் மறைவுக்குள் வைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் அவருடைய வருகை பரியந்தமும் நம் அனைவருடன் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.